గుడ్ ఈవినింగ్, వెల్కమ్ టు రాజ్ న్యూస్. నేను దీపిక. డీటెయిల్స్ చూద్దాం. తమిళనాడులో ప్రధాని మోడీ మాట్లాడుతున్నారు. లైవ్ లో చూద్దాం. அதிகார பகிர்வு வாயிலாக மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு அளித்திருக்கிறது. எத்தனை லட்சம் கோடி ரூபாய்? எத்தனை லட்சம் கோடி? 3 லட்சம் கோடி ரூபாய். காங்கிரஸ் திமுக மத்தியிலே ஆட்சி செய்த காலத்தோடு ஒப்பிடுகையிலே இது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமானது. இது மட்டுமல்ல, கடந்த 11 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காக வேண்டி மத்திய அரசு 11 லட்சம் ரூபாய் 11 லட்சம் கோடி ரூபாய் உதவிகளை அளித்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டாட்சியின் போது ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், இதர பிற்பட்ட மக்கள், இந்த வகுப்பினருக்கு நலன்கள் வழங்குகிறோம் என்ற பெயரில் மோசடிகள் மட்டும்தான் அரங்கேறின. फ्रेंड्स, मैं आपको रेल बजट का भी एक उदाहरण देता हूं. डीएमके कांग्रेस जितना रेल बजट तमिलनाडु को देती थी, एनडीए सरकार उससे 7 टाइम अधिक बजट तमिलनाडु को दे रही है. तमिलनाडु के करीब 80 रेलवे स्टेशन को और आधुनिक बनाया जा रहा है, उन्हें अपग्रेड किया जा रहा है. यहां वंदे भारत जैसी आधुनिक तेज रफ्तार मेड इन इंडिया ट्रेनें भी एनडीए की सरकार ने चलाई है. நண்பர்களே, நான் உங்களுக்கு ரயில் பட்ஜெட் பற்றிய ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். திமுக காங்கிரஸ் அரசாங்கம் ரயில் பட்ஜெட் என்ற வகையிலே தமிழ்நாட்டிற்கு அளித்த தொகையை விட என்டிஏ அரசாங்கம் 7 மடங்கு அதிக நிதியை தமிழ்நாட்டிற்கு அளித்து வருகிறது. தமிழ்நாட்டின் சுமார் 80 ரயில் நிலையங்கள் மேலும் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன, அவை மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இங்கே வந்தே பாரத் போன்ற நவீனமான விரைவாக செல்லக்கூடிய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரயில்களையும் கூட என்டிஏ அரசாங்கம் தான் இயக்கி இருக்கின்றது. फ्रेंड्स, तमिलनाडु की बहुत बड़ी ताकत हमारे किसान है, हमारे फिशरमैन है. एनडीए की केंद्र सरकार की नीतियों के कारण देश में एग्रीकल्चर और फिशरीज में रिकॉर्ड प्रोडक्शन हो रहा है, क्योंकि एनडीए की केंद्र सरकार किसानों को, फिशरमैन को हर कदम पर सपोर्ट कर रही है. நண்பர்களே, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் நமது விவசாயிகள், நமது மீனவர்கள் தான். பிஜேபி என்டிஏ மத்திய அரசாங்கத்தின் கொள்கைகள் காரணமாக தேசத்தின் விவசாயம் மற்றும் மீன்வளத்துறையிலே சாதனை படைக்கும் உற்பத்தி எட்டப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் என்டிஏவின் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவாக இருந்து வருவதுதான் இதற்கான காரணம். पहले किसानों के बैंक अकाउंट बहुत कम होते थे. एनडीए सरकार ने बैंक अकाउंट भी खोले और पीएम किसान सम्मान निधि जैसी स्कीम भी शुरू की. इस स्कीम के तहत अभी तक देश के किसानों को करीब 4 लाख करोड़ रुपए मिल चुके हैं. तमिलनाडु के लाखों किसानों के अकाउंट में भी 12,700 करोड़ रुपए भेजे गए हैं. முன்னரெல்லாம் குறைவான விவசாயிகளிடம் மட்டுமே வங்கி கணக்குகள் இருந்தன. என்டிஏ அரசாங்கம் வங்கி கணக்குகளையும் திறந்து கொடுத்தது. அதோடு கூடவே பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ கொடை போன்ற திட்டங்களையும் தொடங்கியது. இந்த திட்டத்தின்படி இப்போது வரை தேசத்தின் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. फ्रेंड्स, एनडीए की केंद्र सरकार पीएम मत्स्य संपदा योजना चला रही है.
इसके तहत फिशरमैन को डीप सी फिशिंग वेसल दिए जा रहे हैं। फिशरमैन को 50,000 किसान क्रेडिट कार्ड भी दिए गए हैं। நண்பர்களே, பிஜேபி என்டிஏவின் மத்திய அரசாங்கம் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது. இதன்படி ஆழ்கடலுக்குள்ளே செல்லும் மீன்பிடி படகுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. மீனவர்களுக்கு 50,000 விவசாயிகள் கடன் அட்டை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. एनडीए सरकार छोटे किसानों और मछुआरों को कोऑपरेटिव से जोड़ रही है।